everyone, welcome to my channel Tani Food Maker. Tani Food Maker channel சார்பா உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாய், நான் இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷலுக்கு நல்ல இனிப்பாக ஒரு சக்கரை பொங்கல் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது தமிழ் கடையில் ஒரு பொங்கலுக்கண்டே ஒரு ஸ்பெஷலாக ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டிருக்கிறாங்க. இதோட விலை 12 யூரோ. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு இப்போ நாங்கள் பார்ப்போம். பாருங்கோ, இதுக்குள்ள சிவப்பு பச்சரிசி 1/2 கிலோ பேக்கெட் ஒன்று இருக்குது. இது அன்னம் பிராண்டு. அதோட ஒரு கஜு பேக்கெட், பொடிச்ச சர்க்கரை அதாவது வெள்ளத்தூள் இருக்குது இதுக்குள்ள. இது 250 கிராம். வறுத்த பயறு 75 கிராம். பொங்கலை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு திருகணை, ஒரு கரண்டி, பிளம்ஸ் பேக்கெட், ஒரு ஏலக்காய் பேக்கெட்டும் இருக்கு. அதோட ஒரு பொங்கல் பானை, இவ்வளவும் சேர்த்து 12 யூரோ. பொங்கலுக்கு 1 கப் சிவப்பு பச்சை அரிசி, 1/2 கப் வறுத்த பயர் எடுத்துருக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் ஒன்றா போட போகிறேன். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுக்க போகிறேன். இப்போ அழுக்கு தூசு எதுவுமே இல்லாமல் நல்ல வடிவாக தண்ணி நல்லா வெள்ளையாக வர அளவுக்கு நல்லா கழுவணும். அரிசி பயறு 2 நல்லா கழுவி வச்சிருக்கேன். இந்த பானையில் தான் சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறேன். இதுக்குள்ள 3 கப் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சிருக்கு. அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சுட்டுது. இப்போ இதுக்குள்ள அரிசி போட போகிறேன். பொங்கலுக்கு தேவையான மீதி பொருள்களெல்லாம் காஞ்ச முந்திரிய வத்தல், கஜு, ஏலக்காய், ஒரு 1/4 கப் நெய், 1 கப் வெல்லம், தேங்காய் பால் 250 ml. இப்போ அரிசி கொஞ்சம் அவிஞ்சிட்டுது. டைமில் நான் எடுத்து வச்சுருக்க 250 ml தேங்காய் பால், இது கூட ஒரு கொஞ்சம் நெய். இப்படியே மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் அவியணும். இந்த ஏலக்காயை வறுக்கிறேன்.
ஏலக்காய் வறுத்துட்டு இடிச்சிட்டு போட்டால் தான் நல்ல வாசமாக இருக்கும் பொங்கலுக்கு. ஏலக்காய் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ இந்த சட்டியில் 1 கப் வெல்லம், இது வந்து பொடிச்ச வெல்லம், இதை நல்லா சூடாக்கி ஒரு பானி மாதிரி சிறப்பாக காய்ச்சி எடுக்கணும். இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துலாம். சர்க்கரையை நல்லா பானியாக காய்ச்சி வடிச்செடுக்க போகிறேன். அப்போ தான் இதில் இருக்க தூசு எல்லாம் வெளியில் வந்துடும். பொங்கல் சாப்பிடிக்க டிஸ்டர்ப் இருக்காது. சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டுது. இனிமேல் இதை இப்படி எடுத்து வடித்து பொங்கலுக்கு விட போகிறோம். அரிசி, தேங்காய் பால், பயறு எல்லாம் சேர்ந்து நல்லா அவிஞ்சு நல்லா ஒரு குழைவாக வந்துட்டுது. இப்படி இருக்கணும். அரிசி நல்லா அவிஞ்சு பயரோட சேர்ந்து நல்லா குழையணும். ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த சுகர் சிரப் சர்க்கரை பானியை இதில் வடித்து விட போகிறேன். பாருங்க எவ்வளோ தூசி இருக்குது. நல்லா அல்வா கிண்டுற மாதிரி இப்போ நல்லா போட்டு கிண்டணும். இந்த டைம் கொஞ்சம் நெய் சேர்த்து ஒரு பேன்ல கொஞ்சம் நெய் போட்டு முந்திரி பருப்பை நல்லா வறுக்கணும். முந்திரி பருப்பு நல்லா வறுத்துட்டு அப்படியே எடுத்து இந்த பொங்கல்ல அப்படியே வைக்கணும். பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சமா உப்பு, வறுத்து இடிச்சு வச்சிருக்கிற ஏலக்காய், கடைசியா இருக்கிற நெய்யை போட்டு இந்த முந்திரிய வறுத்துல இந்த நெய்யெல்லாம் அப்படியே வறுக்கணும். முந்திரிய வத்தல் நல்ல பலூன் மாதிரி வந்துட்டு இப்போ இதை எடுத்து பொங்கலை இறக்கி கீழே வச்சுட்டு இதை எடுத்து அப்படியே இதில் ஊற்றணும். சர்க்கரை பொங்கல் ரெடி. நெய்யோட அப்படியே அல்வா மாதிரி வாயில வச்சா அப்படியே கரையும்.
பொங்கல் சாப்பிட போறோம். நீங்களும் நல்லா பொங்கல் பொங்கி இனிப்பா வடிவா சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். நாங்க பொங்கல் சாப்பிட போறோம். உங்களுக்கும் Wow. Wow. Good. Super. Okay. என்னோட வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வடிவா சந்தோஷமா